இந்து சமய அறநிலையத்துறை இல்லாத அளவிற்கு 1000 கோடியை தாண்டி உபயதாரர் நிதி மாத்திரம் பெறப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணிகள் தொடரும். திருப்பணிகள் எங்கு பார்த்தாலும் திருக்கோயிலுடைய மணி ஓசைகள், தூபதீப ஆராதனைகள், குடமுழுக்குகள், திருப்பணிகள் என்று மகிழ்ச்சி ததும்ப இறையன்பர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருபுறம் 3000 திருக்கோயில்கள் என்ற குடமுழுக்கள் தாண்டும். அது மாத்திரமல்லாமல் ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயில்கள், கிராமப்புறம் மற்றும் ஆதி திராவிடர் பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயில்கள் என்று 7500 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிராமப்புற கோயில்கள், ஆதி திராவிடர் பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே 1 லட்சம் என்றிருந்த அந்த திருப்பணி தொகை என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு 2 லட்சமாக அறிவித்தார். சமீபத்திலே 2 நாட்களுக்கு முன்பு அதை 2.5 லட்சமாக்கி இன்றைக்கு திருப்பணிகளுடைய ஒரு அரசு என்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வருடைய தலைமையிலே இருக்கின்ற அரசு என்பதை போல் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அதேபோல் ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி இருந்தது. அதை 2 லட்சம் ரூபாய் ஆக்கிய பெருமையும் மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும். 12994 திருக்கோயில் இருந்ததை இன்றைக்கு 17000 திருக்கோயில்களுக்கு ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கின்றார். அந்த திருக்கோயிலை பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மாதந்தோறும் முதலாக 1000 ரூபாயை ஊக்கத்தொகையை வழங்கி திருக்கோயிலுடைய பணிகள், வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான நேர்த்திக் கடன்கள் செலுத்துவதற்குண்டான அமைப்புகள், பக்தர்களிடையே திருக்கோயிலுடைய அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் சிறந்த முறையிலே நடைபெறுவதற்கு இது போன்ற பணிகள் ஊக்கமாக அமைகின்றன. நேற்றைக்குத்தான் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் பணி வேகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நிருபருடைய கோரிக்கையை ஏற்று மே மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும்.